இயற்கை வாழட்டும். இயற்கையில் விளைந்த உணவுப் பொருட்களினது உற்பத்தி பெருகட்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் குடுவாஞ்சேரியிலேருந்து கார்த்திகேயன். இன்று ஓர்தழ் தாமரை பொடி பாலில் நம்ம கலந்து அதை எப்படி நம்ம சாப்பிட்றதுன்னு பார்ப்போம். இது ஓர்தழ் தாமரை பொடி. இதை நான் பதப்படுத்தி உலக மக்களுக்கு கொடுக்குறது. இது எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஓர்தழ் தாமரை பொடி இதுதான். இது இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை. இது பால், சூடான பால். இது நல்ல நாட்டு மாட்டு பால். 3 ஐட்டங்கள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஓர்தழ் தாமரை கலக்கிறது முன்னாடி ஃபஸ்ட்டு நான் எப்படி பண்ணுவேன்னா, இனிப்பு சேர்த்துக்குவேன். இனிப்பு எவ்வளோ வேணுமோ இனிப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு நான் அதிகமாக உங்களோட தேவை எவ்வளவோ அவ்வளோ இனிப்பை சேர்த்துக்கலாம். அது கூடவோ குறையவோ உங்களுக்கு தான் தெரியும். இனிப்பு சேர்த்துக்குங்க. அடுத்து ஓர்தழ் தாமரை பொடி எவ்வளோ எடுக்கணும். இது ஒரு அதிகபட்சம் 200 ml பாலுன்னு வச்சிங்களேன். 3 விரல் எடுங்க. 3 விரல் பார்த்துக்குங்க. இந்த அளவீடு எடுத்துகிட்டு எப்படி போடுறேன்னு பார்த்துக்குங்க. அப்படி ஒரு பரப்புற மாதிரி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் லைட்டாக இன்னும் கூட கொஞ்சம் குறைஞ்சபட்சம் 1/2 கிராம். 3 விரல் எடுத்திங்கன்னா 1/2 கிராம் வரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா இன்னும் அது மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வேணாம். சரிங்களா? இப்போது பால் சூடாக இருக்கணும். அந்த பாலை நான் எப்படி போட்டு ஆற்றுறேன், அதுக்கப்புறமா இது எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இது ஆற்றுறேன் எவ்வளோன்னு பாருங்கள். ஒரு 20 முறை ஆற்றுங்க. நல்லா ஆற்றுங்க. நல்லா பாலே கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் நாட்டு மாட்டு பால் அது மாதிரி பாக்கெட் பால் வேண்டாம். வேறு எந்த பாலாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுவே கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும். இந்த ஓர்தழ் தாமரை கீரை பொடியும் திக்னஸ்ஸு. அப்போது இந்த இனிப்போடு நீங்கள் போட்டு சுட நீங்கள் இது பண்ணும்போது அது நல்லா கலந்துரும். இப்போ ஓரளவுக்கு கலந்துருச்சு பாருங்கள். அப்படியே நல்லா கெட்டித்தன்மையாக ஆகிடும். அது இப்போ பாருங்கள், அது நல்லா இதுவாகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி இன்னும் கூட நல்லா ஆற்றிங்க. 20 முறை 15லேருந்து 20 முறை நீங்கள் ஆற்றலாம். ஆற்றிட்டு இப்போ பாருங்கள், சவுண்டு வரல. சவுண்டு வரலன்னா என்னென்னா அந்தளவுக்கு கெட்டித்தன்மை திக்னஸ்ஸாக ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது இந்த ஓர்தழ் தாமரை இது தேவைப்படுறவங்க எங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது ஆண்கள், பெண்கள், கணவன் மனைவியாக இருக்கிறவங்க குழந்தை பிறப்புக்கு, உடலில் ஒரு ஆற்றல் பலத்துக்கு, ஆண்மை பலத்துக்கும் சரி, பெண்கள் கர்ப்பப்பையெல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். இரும்பு சத்து மிகுந்தது. அதே மாதிரி முட்டிக்கு இந்த எலும்புகள்லாம் இணையக்கூடிய அந்த ஜாயிண்ட்டெல்லாம் அதில் இருக்கக்கூடிய பசைத்தன்மையை இது பெருகி விடும். இது முட்டி வலிலாம் இருக்கிறவங்களாம் இதெல்லாம் தொடர்ந்து உணவாக சாப்பிடுங்க. இது நான் உணவுன்னு தான் சொல்லுவேன். இது ஒரு கீரை, இது ஒரு உணவு. அதை நீங்கள் பாலில் கலந்து சாப்பிட்றத பற்றி இப்போ நான் சொல்லியிருக்கேன். இது பவுடராக நான் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் அழைக்கலாம். 8148678065. கார்த்திகேயன், குடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு மாவட்டம். இயற்கை வாழ்க, இயற்கை உணவுகளின் உற்பத்தி பெருகுக. அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி.